இப்போ நான் சொல்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அலர்ட் ஆன ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூரையை போட்டு பிளாக்ல வந்து ரெகுலராக சரக்கு ஓட்டிட்டு இருந்திருக்கானுங்க தான் உண்மை. சரிங்களா? இதுல வந்து 100% போலீஸோட லேப்ஸ் இருக்கு. நைட் ரவுண்ட்ஸ் பண்ற போலீஸ்காரெல்லாம் எங்க போனா? எங்கங்க போனா? நான் எல்லா போலீஸையும் குறிப்பிட்டு பேசுறேன். தமிழ்நாட்டில் வந்து மிகச்சிறந்த காவல் அதிகாரிகள் இருக்காங்க. நாங்கள் ரெகுலராக பேசிட்டு தான் இருக்கோம். அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க தமிழ்நாடு ஹெட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஆக்டிங் டிஜிபி தான். அவர் மட்டும் ஆக்டிங் டிஜிபி கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறதும் ஆக்டிங் சிஎம் தான், இருக்கிறதும் ஆக்டிங் டெப்டி சிஎம் தான். ஒரே நடிகர்கள் கூட்டத்தை சுற்றி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கேவலம் நம்ம என்ன பாவம் பண்ணோம் தெரியல, என்ன கர்மான்னு நம்மளுக்கு தெரியல. இவங்களுக்கு கீழே நம்ம இதில் இருக்கணுன்றது நம்ம தலையில் இழுத்து இன்னொரு 3 மாசத்துல வந்து எப்படி ஒளிஞ்சு தொலைச்சிட்டானு வச்சுக்கோங்களேன், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். கம்மிங் டு த பாயிண்ட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல சரக்கு வித்துன்னு வந்திருக்காங்க. அதுக்காக வீடியோ ஆதாரம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு சரக்கு கேட்டிருக்காங்க. அந்த அவன் சரக்கு கொடுக்கும்போது சொல்கிறான், சார் வெளியே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சம்பவம், ஒரு பொண்ணு சம்பவம் ஆயிடுச்சு அவனே சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவியை தான் பிக்கப் பண்ணுறாங்க. அதே ஆள் பேசினா அதே ஆள் இல்லைங்க நாங்களாம் விற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் ஆதாரங்கள் காமிக்கிறவனே அப்படியே கப்சிப்புன்னு ஆகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு போலீஸ் லேப் சார். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் விட்டுருங்க சார். இவனுங்க வெட்டி பெருமையை நம்ம பேச தேவையில்லை. நீ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சுட்டுப்பூடி இல்லை நாளைக்கு சுட்டுப்பூடி, அந்த கருமாந்திரம் எதுக்கு? அந்த கருமாந்திரம் வச்சு என்ன பண்ணுறது இப்போ? சரியா? ஒன்றுமே பிரோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன்.